ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த சேனலே பார்த்திங்கன்னா பேரே ஆன்மீக பரிகாரம் தான். ஸோ ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பரிகார முறைகள் தான் நம்ம மெயினாக இதில் ஹைலைட் பண்ணி நம்ம பேசுகிறோம். ஸோ நிறையா நாங்கள் வீடியோ பதிவுகளில் கீழே கமெண்ட்ஸில் நான் பார்ப்பேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்ட்டுன்னு. அதில் யாரோ ஒருத்தங்க ஒரு கமெண்ட்டு, அவங்களுக்கு ரொம்ப நக்கல்னு நினைக்கிறேன். ஒரு மகாலட்சுமி பூஜை பண்ணுறவங்களுக்கு ஏன் அப்போ எப்போவுமே கஷ்டம் வருது அப்படின்ட்டுன்னு. ஏன்னா நம்ம நிறையா இந்த லக்ஷ்மி பூஜை இதெல்லாம் போட்டிருந்தோம் இல்லைங்களா. கோவிலில் லக்ஷ்மி கூடவே கோவிலில் இருக்கிறவர் தரித்திரத்தில் இருக்காருங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட் அவங்க போட்டிருந்தாங்க. வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவினுடைய துவாரபாலகர் 2 பேர் இருந்தால் பார்த்தீங்களா, ஜெயன் விஜயன். அவளே அரக்கனாக தான் பிறந்தா, அவளுக்கே சாபம் தான். ஸோ நம்மளுடைய தலையெழுத்தில் யாருக்கு இங்கே நீ தெய்வத்தின் பக்கத்திலே இருந்தால் கூட நம்ம மனசு சுத்தமாக இருந்து நம்மளுடைய செயல் சுத்தமாக இருந்தால் கஷ்டம் கொடுத்தா கூட கடவுள் கைவிட மாட்டார். அதனால் நீங்கள் கமெண்ட் போடும்போது அது ஏதாவது ஒரு ரெலவெண்ட்டாக இருக்கணும், இல்லை மற்றவங்களுக்கு நம்ம கேட்குற கேள்வி பிரயோஜனமாக இருக்கணும். மற்ற கமெண்ட்ஸில் சில கேள்விகள் கேட்கும்போது இது 10 பேருக்கு பயன்படுதே அப்படின்னு நம்ம நினைப்போம். அண்ட் இந்த டாபிக் இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ரீவித்யா என்ன பேச சொன்னாங்க, என்ன அவங்க டவுட்டு அப்படின்னா, டெய்லி நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு 5 விஷயங்கள் மேடம், இல்லை இதை நம்ம தொடர்ந்து செஞ்சால் இதில் நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், இதை பற்றி நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் கரெக்டாக இந்த பங்குனி அமாவாசை வருது பார்த்திங்களா, இது இந்த டைமில் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கஷ்டம்ப்பா. நான் ஆன்மீகம் பரிகாரம் சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், அதுவும் பாரதி ஸ்ரீதர் சொல்கிறது எல்லாமே நான் கேட்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த அட்வைஸ். ஸோ நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு இதை செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, அப்போது எந்த ஒரு விஷயம் இந்த பூஜை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு கரெக்டான ஒரு டைம். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஆரோக்கிய கஷ்டம், பண கஷ்டம், குடும்ப கஷ்டம், பசங்க சரியில்லை, குழந்தை பிறக்கணும், கல்யாணம் ஆகணும், இப்படி பலவிதமான கவலைகள் இல்லை பிரச்சனைகள் இருக்கும். அப்போ இந்த வசந்த நவராத்திரியும் இப்போ ஆரம்பித்து இந்த எப்பொழுதுமே நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுடைய லைஃப்பில் நான் கண்டினியூஸாக ஒரு சாமி கும்பிடணும், இல்லை கண்டினியூஸாக ஒரு பூஜை பண்ணணும், ஸோ வருஷத்தில் நான் அது ஒன்று பண்ணால் போதும், நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னா, இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய அமாவாசையிலேருந்து சித்ரா பௌர்ணமி வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்டமோ, பிள்ளையார் பூஜை பண்ணலாம், வேல் பூஜை பண்ணலாம், மேரு பூஜை பண்ணலாம், நீங்கள் என்ன தெரியுமோ இதுக்குன்னு நீங்கள் போய் கற்றுக்கிட்டு உங்களுக்கு அது மந்திரம் வாயில் வராமல் நான் கஷ்டப்பட்டுட்டு ஐயோ இவங்க சொல்லிட்டாங்களே நம்ம ஏதாவது செய்யணும், இந்த டென்ஷனே வேண்டாம் உங்களுக்கு. என்னால் ஒரு கணபதி பூஜை தான்ப்பா பண்ண முடியும். காலையில் எழுந்திருந்தா நான் பாட்டுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளையாருக்கு 2 அருகம்பில்லை போடுறேன், அதை கண்டினியூஸாக பண்ணுங்கள். 45 நாள் அந்த சித்ரா பௌர்ணமிக்கு நீங்கள் முடிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பலன் வரும், வராமல் போகவே போகாது. எனக்கு அம்பாளை ரொம்ப பிடிக்கும், பண்ணுங்கள், ஓம் சக்தியை உட்காந்து சொல்லுங்கள். எனக்கு மகாலட்சுமியை ரொம்ப பிடிக்கும், டெய்லி அஷ்டோத்திரம் படிங்க. ஸோ இந்த பீரியட் உங்களுக்கு நீங்கள் நினைத்ததோ இல்லை செய்கிறதோ உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் செய்யும் பொழுது கிடைக்கும். இதில் லேடிஸ்க்கு அடுத்த டவுட் என்னென்னா, என்னால் 45 டேஸ் கண்டினியூஸாக பண்ண முடியாது, பீரியட்ஸ் வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ பீரியட்ஸ் வர 4 டேஸ் விட்டுருங்க, இது இயற்கையாக வர்றது. கடவுள் ஏன் நீ அந்த 4 டேஸ் பண்ணலைன்னெலாம் கேட்க மாட்டார். பட் ஃப்ரம் அந்த அமாவாசை, பங்குனி அமாவாசையிலேருந்து சித்ரா பௌர்ணமிங்கிறது அது ஒரு பீரியட், அவ்வளோதான். ஸோ அந்த 45 டேஸில் உங்களுக்கு 4 நாள் எப்படியும் அது நமக்கு தலை கூத்திக்கோ, நம்ம செய்ய முடியாமல் கூட போகலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய சார்பில் உங்கள் வீட்டில் யாரையாவது ஒருத்தரை செய்ய சொல்லுங்கள். உங்கள் ஹஸ்பண்ட் பண்ணலாம், பிள்ளைங்க பண்ணலாம், அப்பா பண்ணலாம், அம்மா பண்ணலாம், யாரையாவது ஒருத்தர் நிறுத்தாத செய்கிறதுக்கு தான். கண்டினியூஸாக பண்ணும்போது நமக்கு பலன் கிடைக்கும். அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு 5 விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஒரு எந்த தடையும் இருக்காதுன்னு. ஃபஸ்ட்டு வீட்டில் கண்டினியூஸாக விளக்கேற்றுங்க. காலையில் இதுதான் என் டைம்ப்பா, இந்த ஹோரை 6 to 7 டெய்லி அந்த 6 to 7 விளக்கேற்றுறதுன்னு ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. வாசலில் கோலம் போடுறது, கண்டிப்பாக மார்னிங் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் வாசலில் ஒரு தண்ணியை தெளித்து கோலம் போட்டிங்கன்னா மகாலட்சுமி வருவதற்கு நீங்கள் வழியை விடுறீங்க. ஸோ மகாலட்சுமி கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான வழி அது. அடுத்தது விளக்கேற்றுங்க.
அண்ட் விளக்கேற்றின உடனே சுவாமிக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைங்க. இப்போ வீட்டில் பால் காய்ச்சிரோம்ல, அந்த காய்ச்சின பாலை நீங்கள் சுவாமிக்கு கொஞ்சம் சர்க்கரையை போட்டு வைங்க. அண்டு 4வது, ஏதாவது வாரத்தில் ஒரு நாள் இல்லை நீங்கள் 2 நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு தானம் பண்ணணும். அது அன்னதானமோ, வஸ்திர தானமோ, இல்லை விளக்குக்கு கோவிலில் நெய் தானமோ, பசுமாட்டுக்கு ஏதாவது உணவோ, ஏதாவது ஒரு தானம் வாரத்தில் ஒரு 2 தடவையோ 3 தடவையோ கண்டிப்பாக செய்யணும். அண்டு ஃபைனலி 5வது, இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்தி அண்டு நம்பிக்கை. ஸோ நம்ம ஏதோ ஒரு கோவில் இல்லை ஏதோ ஒரு ஸ்லோகம் இல்லை ஏதாவது ஒன்று நம்மளை பாசிட்டிவாக வைப்ரேட், நம்மளுடைய பாசிட்டிவிட்டியை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு பண்ணணும். ஸோ இந்த 5 விஷயம், வாசல் தெளிக்கிறது, கோலம் போடுறது, விளக்கேற்றுறது, தானங்கள் பண்ணுறது, சுவாமிக்கு நீங்கள் சுவாமியினுடைய நாமத்தை சொல்கிறது, அண்ட் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஒரு கோவிலுக்கு போகிறது. இந்த 5ஐயும் நம்ம தவறாத நம்ம டெய்லி பண்ணோம் அப்படிங்கும் பொழுதே நமக்கு பாசிட்டிவிட்டி நம்மள்கிட்ட வருவதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த ஹேபிட்ஸ் நம்ம டெய்லி ஒரு ப்ரொசீஜர் மாதிரி இருக்கும். இதை செய்தல் நம்ம வாழ்க்கை, இந்த நாளை நம்ம இப்படி தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். என்ன நேயர்களே, இன்றைய பதிவு அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.